பொள்ளாச்சி அருகே பெண்ணுக்கு குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து ஓடும் காரில் இருந்து தள்ளி கொலை செய்த கேரள இளைஞரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கேரள மாநிலம் திருச்சூர் பகுதியை சேர்ந்த ராஜன் என்பவரது மனைவி லோகிதா. அங்குள்ள துணிக்கடையில் வேலை பார்த்து வந்த லோகிதா கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பலத்த காயங்களுடன் பொள்ளாச்சி அடுத்த பூசாரிப்பட்டி சாலையோரம் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அவரை மீட்ட கோமங்கலம் காவல்துறையினர் அவரை சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். காவல்துறையினர் விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாயின. லோகிதாவிற்கு திருச்சூரை சேர்ந்த சஜித் என்பவருடன் தொடர்பு இருந்துள்ளது. அதனை பயன்படுத்தி சில மாதங்களுக்கு முன்பு லோகிதாவிடமிருந்து சஜித் 5 பவுன் நகையை இரவல் பெற்று அடகு வைத்துள்ளார். ஆனால் அதனை திருப்பி கொடுக்கவில்லை. இதனால் லோகிதா தனது நகையை திரும்ப கேட்டு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்துள்ளார். இதையடுத்து லோகிதாவை தீர்த்து கட்ட திட்டமிட்ட சஜித் அவரை தனது காரில் பழனிக்கு சுற்றுலா செல்லலாம் என்று அழைத்து சென்றுள்ளார். வழியில் லோகிதாவிற்கு குடிப்பதற்கு குளிர்பானம் கொடுத்துள்ளார். அதனை வாங்கி பருகிய சிறிது நேரத்தில் லோகிதாவுக்கு மயக்கம் வந்துள்ளது. அப்போது லோகிதாவிடம் பேசிய சஜித் குளிர்பானத்தில் விஷம் கலந்ததாக கூறி ஓடும் காரில் இருந்து லோகிதாவை தள்ளிவிட்டுள்ளார். இதில் லோகிதா பலத்த காயமடைந்தார் என்கிறது காவல்துறை. இந்நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்த லோகிதா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த கொலை வழக்கு திருச்சூர் காவல்துறை விசாரணைக்கு மாற்றப்பட்டது. காதலியை ஏமாற்றி அழைத்துச் சென்று குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொலை செய்த சஜித்தை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இதுபோன்ற தவறான தொடர்புகள் பெரும்பாலும் ஆபத்தை ஏற்படுத்துவதாகவே அமையும் என்பதை சுட்டிக்காட்டும் காவல்துறையினர் பெண்கள் ஆசை வார்த்தையில் மயங்கி தங்களது வாழ்க்கையை பறிகொடுக்காமல் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றனர்.